ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் அவலை வச்சு சூப்பராக இந்த அவல் முறுக்கு செஞ்சிடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக சாஃப்டான அவல் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவலை பொடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் அரை கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரை கப் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவலையும் பொட்டுக்கடலையும் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அவல் பொட்டுக்கடலை மாவை வேற ஒரு பாத்திரத்தில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்ச மாவு கூட அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரை கப் அவல் பொட்டுக்கடலை எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கருப்பு எள்ளு, முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசனைக்காக பெருங்காய் தூள் சேர்த்துட்டு போட்ட பொருள் எல்லாம் மாவோட உண்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய், நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அவல் எடுத்துருக்கறனால 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடி வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு பத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. ஒரே டைம்லேயே எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை இந்த மாதிரி பத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. முறுக்கு செய்யறதுக்கான மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு பொடியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிசைனில் முறுக்கு செய்கிறீங்களோ அந்த அச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கிறேன். அந்த அச்சை முறுக்கு பொடியில் போட்டுருங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் முறுக்கு பொடியில் சேர்த்துக்கோங்க. மாவை முறுக்குப்படியில் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை வேஷ்டி இல்லைன்னா இட்லி துணி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நிறச்சி தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. ஒரு கப்போ இல்லை இந்த மாதிரி மூடியை எடுத்து அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக இருக்கிற மாதிரி முள்ளு முறுக்கு செய்ய போகிறேன். எனக்கு முறுக்கு மீடியம் சைஸில் வேணும். அதனால் நான் 4 சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டேன். உங்களுக்கு முறுக்கு நல்லா பெருசாக வேணும்னா 5லேருந்து 6 சுற்று சுற்றிக்கோங்க. பாருங்கள், அழகாக சூப்பரான ரவுண்டு முள்ளு முறுக்கு ரெடி ஆயிருச்சு. முறுக்கு அழகாக கையில் எடுத்து ஈரம் பண்ணி வச்சுருக்கிற துணியில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மாவுலையும் முறுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2வது முள்ளு முறுக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் கையில் எடுத்து ஈர துணியில் மாற்றிக்கோங்க. பாருங்க, சூப்பரான 8 முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்குகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு அடசலுக்கு 4 முறுக்கு பொரிக்கிற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. முறுக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறி பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினோடனே முறுக்கை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. முறுக்கை திருப்பி விடும்போது முறுக்கு உடஞ்சிடாம பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட மைகோதி இருந்ததுன்னா அதை வச்சு திருப்பிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் கரண்டிலேயே திருப்பிக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. முறுக்கோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ முறுக்கு சூப்பராக வெந்துருச்சு. முறுக்கை எல்லாம் எண்ணெயிலேருந்து வெளியெடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா முறுக்கையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்செடுத்த முறுக்கு மாவை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்க, அவல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முறுக்கை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக அமுக்கணுன்னு எப்படி நொறுங்கிருச்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் முறுக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நீ வச்சுருக்கிற அவல் முறுக்கை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். மீதமுள்ள மாவில் இந்த மாதிரி
மாதிரி குட்டி குட்டி முறுக்கும் கொஞ்சமாக ரிங் முறுக்கும் செஞ்சுருக்கிறேன். இந்த ரிங் முறுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு இந்த சின்ன முறுக்கும் ரிங் முறுக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கையில் எடுத்து காட்டுறதுக்குள்ளேயே அவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இந்த முறுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த அவல் முறுக்கை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.